திருநெல்வேலி அல்வா, சிறுவாணி நீர், காஞ்சிபுர பட்டு, நாச்சியார் கோயில் விளக்கு, பத்தமட பாய், தஞ்சாவூர் வீணை, மதுரை மடிக்கொழுந்து, திண்டுக்கல் பூட்டு, ராமநாதபுரம் குண்டு மிளகா. இந்த பொருளோட குறிப்பிட்ட இடத்துல தயாரிக்கப்பட்டு அந்த பொருளோட அந்த இடத்தோட தரம், புகழ், தனித்தன்மை காரணமா சட்டபூர்வமா அடையாளம் பெறுவது தான் புவிசார் குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன். சரி, இந்த புவியியல் குறியீடு ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் எதுக்காக அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தோட தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு வழங்கப்படும் ஒரு குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி பொருள் முறையா பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டதுக்கும் அதோட தரத்தை காப்பாற்றுறதுக்கும் இந்த மாதிரி சான்றிதழ் கவர்மெண்ட் வழங்குறாங்க. இதை தான் நம்ம புவிசார் குறியீடு அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு காஞ்சிபுர பட்டு. காஞ்சிபுர பட்டு அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துல தயாரிக்கப்பட்ட சேலைகளுக்கு தான் சொல்ல முடியும், மற்ற எங்கேயும் சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த ஊரோட தரத்தையும் காட்டுது. சரி, இந்த புவிசார் குறியீடு, இந்த ஜிஐ அப்படிங்கிறது எதுக்காக தேவை அப்படின்னா, போலி பொருட்களை தடுக்கிறதுக்கு. மற்ற ஊர்களை தயாரிச்சு புகழ்பெற்ற ஊர் பெயரை வச்சு நம்மளால விற்க முடியாது, யாராலையும் விற்க முடியாது. உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதுகாக்கவும், விவசாயிகள், கைவினை பொருட்கள், சிறு தொழிலாளர்களை காப்பாற்றவும், பாரம்பரியத்தை காப்பாற்றி நூற்றாண்டுகளா பழமை வாய்ந்த கலாச்சாரத்தையும் தொழிலையும் பேணி காக்கவும் இந்த ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன், அந்த சான்றிதழ் ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. இந்த ஜிஐ கான்செப்ட் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, யூரோப் நாடுகள்ல வந்தது. உலக நாடுகள் ஒன்றா சேர்ந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கீழே ட்ரிப்ஸ் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல இது கொண்டு வந்தது. இங்கிருந்து தான் உலகளாவிய சட்ட அமைப்பு ஆனது. எந்த அரசுகள் ஜிஐயை ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, உலக அளவுல வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனும் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷனும் இதை நிர்வகிக்கிறாங்க. இந்தியாவில் இந்தியா கவர்மெண்ட்டும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியும் இந்தியாவில் ஜிஐ ஆக்ட் அப்படிங்கிறது 1999 2003 அமலுக்கு வந்தது. ஜிஐ ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ் சென்னையில் இருக்கு. இந்தியாவில் ஜிஐ எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது, இந்தியாவில் 400க்கு அதிகமான பொருட்கள் ஜிஐ குறியீடோடு இருக்கு.